ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். பணமழை பொழிய அந்த நாடு. இன்று அந்த நாட்டை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த நாட்டில் பர்கர்கள் விலை அதிகம், பெட்ரோல் விலை குறைவு. ஏனென்றால் இங்கு உலகின் மிகப்பெரிய பெட்ரோல் ஆராய்ச்சி மையம் உள்ளது. இந்த நாட்டின் விமான சேவை ஜெட் உலகின் சிறந்த அரசாங்க சேவையாகும். அதனால தான் இந்த நாட்டில் ராணுவம் இல்லை. பாலைவனம் கடல் சந்திக்கும் ஒரு நாடு. இந்த நாட்டில் FIFA உலகக்கோப்பை நடத்தும் முதல் நாடாக இருந்தது. இன்று நாம் இந்த நாடான கத்தார் பற்றி பேச போகிறோம். நாட்டின் மக்கள் தொகை சுமார் 3 மில்லியன். நாட்டின் மக்கள் அடர்த்தியை பற்றி பேசினா இங்கு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 248 பேர் உள்ளனர். தோராயமாக 96.7 மில்லியன் மக்கள் வசிக்கின்றனர். அதே நேரத்தில் கிராமங்களில் அதிக மக்கள் உள்ளனர். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், கத்தார் மக்கள் தொகையில 10% பேர் கத்தாரின் பூர்வவாசிகள். அதே நேரத்தில் சுமார் 88% மக்கள் இங்கு வேலை செய்வதற்காக வெளிநாட்டிலிருந்து வருகிறார்கள். கத்தாரில் இந்தியர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது. மொத்த மக்கள் தொகையில 28% பேர் இந்தியர்கள். நம் நாட்டை போலவே கத்தாரும் ஒரு காலத்துல பிரிட்டிஷ் ராணுவத்தின் அடிமையாக இருந்தது. பிறகு அது என்றென்றும் அப்படியே இருந்தது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை எங்கும் மணல் மட்டுமே இருந்தது, மேடுகள் தெரிந்தது. இங்கு வேலை என்பதும் உணவு என்பதும் மிகவும் கடினம். ஆனா காலம் ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருந்ததில்லை. 1940க்கு பிறகு எல்லாமே மாறியது. இங்கு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு இருப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கு பிறகு இது இன்னும் அதிகமாக மாறியது போல் தோன்றியது. இந்த நாட்டின் நீண்டகால அடிமைத்தனத்துக்கு பிறகு இந்த நாடு ஜனவரி 1971 சுதந்திரம் பெற்றது. விரைவிலேயே அது வானத்தை தொட்டு மிக குறுகிய காலத்துல வெற்றி அடைந்தது. அப்துல்லா பின் ஜதீப் பின் முகமது அல்தானி கத்தாரின் நிறுவனர் ஆனார். அவர் தனது இயற்கை வளங்களை விற்று பெரும் செல்வத்தை குவிச்சார். கத்தார் உலகின் 3வது பெரிய இயற்கை எரிவாயு இருப்புகளை கொண்டுள்ளது. இங்கிருந்து இவ்வளவு பணம் வருவதற்கு இதுவும் ஒரு காரணம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாடு பெட்ரோல் துறையில ஏற்கனவே பல அற்புதங்களை செய்துள்ளது. பெட்ரோல் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கத்தார் அதிலிருந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறது. எண்ணெய் தவிர கத்தாரின் பணம் மீன்பிடியிலிருந்தும் வருகிறது. நாம் பணத்தை பற்றி பேசும்போது இந்த நாட்டில் பச்சை மிளகாயை கூட மலிவாக வாங்கலாம். மெக்டொனால்ட் பர்கரை விட பெட்ரோல் மலிவானது. இங்கே ஒரு பர்கரின் விலை 300 ரூபாய். அதே சமயம் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை வெறும் 35 ரூபாய். நாட்டின் தலைநகரம் தோஹா ஆகும். இந்த நகரம் நாட்டின் கிழக்கு கடற்கரையில அமைந்துள்ளது. மேலும் இங்கு சுமார் 1.35 மில்லியன் மக்கள் வசிக்கின்றனர். அதாவது நாட்டின் மொத்த மக்கள் தொகையில 60% இங்குதான் வசிக்கின்றனர். நண்பர்களே, நீங்கள் கத்தாருக்கு சென்றா தோஹா பாலைவனத்துல சிலிர்ப்பை அனுபவிக்க வேண்டும். நீங்கள் கண்டிப்பா இந்த பாலைவனத்துக்கு செல்ல வேண்டும். அதன் இயற்கை காட்சியின் அழகு உங்களை கவர்ந்து இழுக்கும். உங்கள் வாகனத்தில் இருந்தபடியே பாலைவன சவாரியை அனுபவிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கத்தாரின் அவத் சர்வதேச விமான நிலையம் உலகின் மிக முக்கியமான விமான நிலையங்களை ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த விமான நிலையத்தை பார்த்த பிறகு நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பது போல உணர்வீங்க. இது மிகவும் பிரம்மாண்டமாக இருப்பதால உங்களை காதலில் விழ செய்துவிடும். இந்த விமான நிலையம் கத்தாரின் தலைநகரான தோஹாவில் அமைந்துள்ளது. இந்த விமான நிலையம் நீண்ட ஓடுபாதையை கொண்டுள்ளது மற்றும் பெண்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த வசதிகளை வழங்குகிறது. இந்த விமான நிலையத்தின் புறப்பாடு கூடத்தில் 23 அடி நீளமுள்ள டெடிபியர் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. மற்ற விமான நிலையங்களை விட இந்த விமான நிலையத்தை மிகவும் கவர்ச்சிகரமானதாக மாற்றுவது என்னவென்றால் இங்குள்ள விமான நிறுவனமான கத்தார் ஏர்லைன்ஸ் உலகின் சிறந்த விமான நிறுவனங்கள்ல ஒன்றாகும். ஒரு கணக்கெடுப்பின்படி வாடிக்கையாளர் திருப்தியில கத்தார் ஏர்லைன்ஸ் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை விஞ்சியுள்ளது. இந்த விமான நிறுவனம் சற்று விலையுள்ளதாக இருந்தாலும் இங்கு வழங்கப்படும் சேவை அந்த பணத்திற்கு மதிப்புள்ளது. அதே போல கத்தார்ல நீங்க எல்லா இடங்களிலும் ஸ்போர்ட்ஸ் கார்களை காண்பீங்க. இங்குள்ள மக்கள் இது போன்ற விலையுயர்ந்த கார்களில் பயணம் செய்வதை விரும்புகிறார்கள். இங்கு 18 அல்லது 20 வயதிலேயே குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ் கார்களை ஓட்ட தொடங்குகிறார்கள். பணத்திற்கு பற்றாக்குறை இல்லை. இங்குள்ள பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கார்களை பரிசாக அளிக்கிறார்கள். அதிகாலையில இங்குள்ள சாலைகளை விலையுயர்ந்த ஸ்போர்ட்ஸ் கார்கள் மட்டுமே ஓடுவதை நீங்க காண்பீங்க. கத்தாரின் மக்கள் தொகை வெறும் 3 மில்லியன் மட்டுமே. இது மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது மிகவும் குறைவு. ஆனா இவ்வளவு சிறிய நாடு உலகின் மிகப்பெரிய கால்பந்து நிகழ்வான FIFA உலகக்கோப்பையை நடத்த முடியும் என்று நீங்கள் இப்போதாவது கற்பனை செய்திருக்கிறீர்களா? அதுதான் உண்மை. உலகின் முதல் 3 நாடுகள் இந்த தொடர்ல பங்கேற்கின்றன. கோடிக்கணக்கான ரசிகர்கள் இந்த உலகக்கோப்பைக்கு வருகிறார்கள். பெரிய நாடுகள் கூட செய்ய தயங்கும் ஒரு விஷயமாகும். ஆனால் கத்தார் தலைநகர் தோஹாவில் FIFA உலகக்கோப்பை 2022 நடத்தி முடித்தது. உலக தரம் வாய்ந்த மைதானங்களை கட்டியுள்ளது. ஆனா இவையெல்லாம் இருந்த போதிலும் ஒரு உண்மை என்னவென்றால் இந்த நாட்டில் பணிபுரியும் தொழிலாளர்களின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது. ஒரு கணக்கெடுப்பில் ஆயிரக்கணக்கானோர் நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளிலிருந்து ஏராளமான மக்கள் கட்டுமான பணிகளுக்காக இங்கு வருகின்றனர். மிகவும் செல்வந்த நாடான இங்கு பணிபுரிவதன் மூலம் தங்கள் நிலைகள் மேம்படும் என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் அனைவரும் வந்தனர். இங்கு பணிபுரிவது அவர்களின் நிலைமைகளை மேம்படுத்தும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனா இங்கு வந்த பிறகு கதை வேறு விதமாக மாறியது. கத்தார் மனித உரிமைகள் ஆணையத்தின் அறிக்கையின்படி மிக குறைந்த அளவிலான ஆராய்ச்சியை செய்யப்பட்டுள்ளது. இங்கு ஏழை தொழிலாளர்கள் கைதிகளை விட மோசமான நிலையில வைக்கப்பட்டுள்ளனர். கத்தார் உலகின் பாதுகாப்பான நாடாக கருதப்படுகிறது. மேலும் இந்த நாட்டில் குற்றம் என்பதே இல்லை. இங்கு என்னென்ன திருப்பங்கள் ஏற்பட்டாலும் அவர்கள் முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள்.
கொண்டார்கள். கத்தார் மக்கள் இவ்வளவு முன்னேறியதற்கு இதுவே மிகப்பெரிய காரணம். இங்குள்ள சட்டங்கள் மிக கடுமையாக இருப்பதால யாரும் அவற்றை மீற நினைத்து கூட பார்க்க முடியாது. மீற முயற்சிப்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படும். கத்தாரை பற்றிய மற்றொரு நல்ல விஷயம் என்னவென்றால் இந்த நாட்டில் வருமான வரி இல்ல. இந்த நாடு எண்ணெயிலிருந்து இவ்வளவு சம்பாதிக்கிறது. எனவே வருமான வரிக்கு என்ன தேவை? மின்சாரம், தண்ணீர் மற்றும் மருத்துவ வசதிகள் போன்ற அனைத்து வசதிகளும் குடிமக்களுக்கு முற்றிலும் இலவசம். மேலும் எந்த மதத்தையும் அவமதித்தா உங்களுக்கு 1 வருடம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். கத்தாரின் சட்டங்கள் மிகவும் கடுமையானது. கத்தார்ல மது அருந்த முடியாது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வெளியாட்களுக்கு இது அனுமதிக்கப்படுகிறது. ஆனா இந்த நாட்டின் குடியிருப்பாளர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் இது ஒரு பாவமாக கருதப்படுகிறது. மதுபானம் விற்கும் எவரையும் நீங்கள் காண முடியாது. வெளியில் இருந்து மக்கள் பெருமளவில் வருவதால கத்தார்ல சிறுவர்களை விட சிறுமிகளின் எண்ணிக்கை மிக அதிகம். கத்தார் ஒரு படித்த வளர்ந்த நாடாக இருந்தாலும் இங்குள்ள பெண்கள் முழுமையான சுதந்திரமாக இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னும் கூட இங்குள்ள பெண்கள் தனியாக வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாது. அவர்கள் கடைக்கு செல்லவோ அல்லது வேறு ஏதேனும் வேலை செய்யவோ நேர்ந்தா அவர்களுடன் ஒரு துணை கட்டாயம் இருக்க வேண்டும். கத்தாருக்கு வரும் பெண் சுற்றுலா பயணிகள் குட்டை கையாடைகளை அணிய வேண்டாம். கவுன்கள் அல்லது குட்டைப்பாவாடைகள் அணிவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. இங்குள்ள பெண்களை பற்றிய சிந்தனை பழமையானது. நாடுகள் சிறியது ஆனா மிகவும் சக்தி வாய்ந்தது. இதனால் தான் குறைந்தது 180 நாடுகளைச் சேர்ந்த மக்கள் இந்த நாட்டில் பணிபுரிகின்றனர். மேலும் பிற நாடுகளைச் சேர்ந்த பலரும் இங்கு சிறு அளவிலான வேலை செய்கின்றனர். இந்த நாட்டில் உள்ள பெரும்பாலான அக்கவுண்டன்ட் கணக்காளர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள். மேலும் பெரும்பாலான பொறியாளர்களும் நம் நாட்டை சேர்ந்தவர்களே. ஏறக்குறைய 3 மில்லியன் மக்கள் தொகையில சுமார் 7 லட்சம் பேர் நம் நாட்டை சேர்ந்தவர். கத்தாரில் விவசாயம் என்பது அரிதாகவே உள்ளது. ஆனா இப்போதெல்லாம் அரசாங்கம் இந்த தொழில்நுட்பத்தை தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. விவசாயம் நலிவடைந்ததால இங்கு அதிக முக்கியத்துவம் உள்ளது. இங்கு அசைவ உணவு மிகவும் பொதுவானது. நீங்க எந்த ஒரு ஹோட்டல்லையும் சாப்பிட விரும்பினா இறைச்சி தான் அதிகம் கிடைக்கும். அதிக செலவாகும். ஆடு, மீன், கோழி ஆகியவை மிகவும் பிரபலம். முக்கியமா மாட்டிறைச்சி விலை உயர்ந்தது. தேசிய உணவு இறைச்சி. இது உசு எனப்படும் ஒரு சுவையான உணவாகும். மேலும் இது உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இருவரிடமும் மிகவும் பிரபலமானது. நாடு முழுவதும் உள்ள பல உணவகங்கள் ஸ்மார்ட் உணவுகளால நிரம்பியுள்ளன. நீங்கள் கத்தாருக்கு செல்லும் போதெல்லாம் இந்த சுவையான உணவை முயற்சி செய்ய மறவாதீங்க. இந்த உணவு அரிசி, இறைச்சி, வெங்காயம், தக்காளி மற்றும் மசாலா பொருட்களுடன் தயாரிக்கப்படுகிறது. நீங்கள் இதை ஒரு முறை முயற்சித்தா மீண்டும் மீண்டும் சாப்பிட விரும்புவீங்க. கத்தாரில் உலகில் சிறந்த ஒட்டகப்பந்தயத்தையும் நீங்க காண்பீர்கள். அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை ஒட்டகப்பந்தய திடல்ல ஒட்டகப்பந்தயங்கள் இங்கு நடைபெறுகிறது. இந்த பந்தயங்களுக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். கத்தார்ல இசாக்குவா என்ற அழகான தீவு ஒன்று உள்ளது. ஆனா இந்த தீவு செயற்கையாக உருவாக்கப்பட்டது மற்றும் இது உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமானது. அதன் பெயர் குறிப்பிடப்படுவது போல இந்த பெரிய கட்டிடங்களை சுற்றி நீங்கள் நடக்கும்போது அடுக்குமாடி குடியிருப்பு நேர் எதிரே பல அற்புதமான மற்றும் ஆடம்பரமான அறைகளை காண்பீர்கள். எனவே நண்பர்களே, இதுதான் கத்தார் என்ற தனித்துவமான அரபு நாடு.